ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். இந்த நாளிலும் கலாத்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று கேட்கிறார். இந்த போதனை அவர்களுக்குள்ளாக விருத்த சேதனத்தை குறித்த, நியாயப்பிரமாணத்தின் ஆச்சாரங்களை குறித்த, பண்டிகைகளை குறித்த, அதாவது கிறிஸ்துவில் நிறைவேறின எல்லா அந்த நிழலாட்டங்களையும் கொண்டாட வைத்த அந்த போதனைகளை பார்க்கும் பொழுது அதை அந்த ஜனங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டபடியினாலே, அதாவது கிறிஸ்துவின் போதனையோடு கூட இவைகளெல்லாம் சேர்த்து கூட்டி வழங்கப்பட்டபடியினாலே பவுலப்போஸ்தலன் இத்தனையாய் அவர் வேதனைப்பட்டு எழுதுகிறார். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும் என்று பேசுகிறார். அதாவது தேவனுடைய சத்தியத்தோடு கூட கொஞ்ச காரியங்களை கூட்டி நீ முழுமை பெறுகிறதற்கு, கிறிஸ்துவில் தேர்ச்சி பெறுகிறதற்கு, வளர்கிறதற்கு இது தேவை என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு உபதேசமும் அது கண்டிக்கப்படத்தக்கது என்கிறதைத்தான் இங்கே பவுலப்போஸ்தலன் பேசுகிறார். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். தவறான போதனை கிறிஸ்தவ விசுவாசத்தின் மூலாதார சத்தியங்களை அது மறுதலிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்து மற்றும் அப்போஸ்தலர் ஆகியோரின் மூல அடிப்படை சுவிசேஷத்தோடு எதையாகிலும் கூட்டினாலோ அல்லது எடுத்து போட்டாலோ அவன் சாபத்திற்குட்பட்டவன் என்று சொல்லி இங்கே கலாத்தியர் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். அவன் சபிக்கப்பட்டவன். அதாவது கிறிஸ்துவினுடைய உபதேசம் மற்றும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் இந்த அடிப்படை சத்தியத்தோடு கூட கொஞ்சம் காரியத்தை கூட்டி பிரசங்கித்தாலோ அது கொஞ்சம் எடுத்து போட்டு பிரசங்கித்தாலோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 18-19 வசனங்களில் யோவான் தன்னுடைய அந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது என்று எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று ஒரு மகா பெரிய எச்சரிப்போடு கூடத்தான் இந்த வெளிப்படுத்தல் அந்த புத்தகத்தை யோவான் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் கலாத்தியர் 1:6 குறிப்பிடுகிறார். புதிய ஏற்பாட்டில் காணப்படுகின்றவைகளுக்கு கூடுதலாக சில காரியங்களை ஒரு முழுமையான கிறிஸ்தவன் ஆவதற்கு வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்தால் அது தவறான காரியம் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். கலாத்தியர் 2:16 நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. பவுல் பிரசங்கித்த அந்த அடிப்படை சுவிசேஷத்தையும் கடைபிடிக்கிறார்கள். அதோடு கூட விருத்த சேதனத்தையும் அவர்கள் ஒரு சிலர் பெற்றுக்கொள்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது நாட்களை, மாதங்களை, காலங்களை, வருஷங்களை இவைகளையெல்லாம் விசேஷித்து பண்டிகைகளையும் அவர்கள் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே கொஞ்சம் சத்தியம் உங்களிடத்திற்கு கூட்டப்பட்டிருக்கிறது என்கிற காரியத்தை எச்சரிக்கும்படியாகவே பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 6வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று பேசுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் தருகின்ற இலவசமாய் கொடுக்கின்ற ரட்சிப்பை பெறுகிறதற்கு, நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டு இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு, அதற்கு பின்பாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் கிரியைகளினாலே எந்த காரியத்தையும் அடைய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்து நாம் நடக்கிற அந்த விசுவாசமும் அவரை பற்றி கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையுமே நமக்கு ரட்சிப்பை தரும், நித்திய ஜீவனை தரும் என்று பவுலப்போஸ்தலன்
அப்போஸ்தலன் மறுபடியும் சொல்லுகிறார், உங்களுக்கு உபதேசித்தவர்கள் கள்ள போதகர்கள், நீங்கள் பூரணம் அடைவதற்கு கொஞ்சம் சத்தியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதித்திருக்கிறார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் என்றே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். எல்லா கிறிஸ்தவ போதனைகளும் அப்போஸ்தல சத்தியம் என்ற சோதனையை கடந்து வந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்கிறபடி எல்லா கிறிஸ்தவ போதனைகளும் அப்போஸ்தலருடைய சத்தியம் என்ன, கிறிஸ்துவின் போதனை என்ன என்கிற அந்த சோதனையை நாம் அதன் வழியாக அதை நாம் பார்த்துத்தான் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதாவது புதிய ஏற்பாட்டில் காணப்படும் கிறிஸ்துவின் மூல உபதேசங்களுக்கும் அப்போஸ்தலரின் உபதேசங்களுக்கும் அது ஒத்ததா இருக்கிறதா என்று நாம் இந்த கேள்வியை கேட்டு அவைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நூதன உபதேசங்கள் அநேகம் இந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்படுகிறது. நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு அத்தனை போதனைகளையும் கிறிஸ்துவினுடைய மூல உபதேசங்களுக்கும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 11-12 பவுல் தன்னை குறித்தே சொல்லுகிறார். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எனக்கு தெரியா, இது நானா போதிக்கலை. அதை சொல்கிறார். அதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷரால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று பேசுகிறார். முதல்ல அவர் தன்னை குறித்து ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறார். இது ஆண்டவர் தான் இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை, இந்த பிரசங்கத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 1-2 சொல்லுகிறார், 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவோடே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். அங்கே உள்ள மூத்த அப்போஸ்தலர்களை சந்திக்கும்படியாய் கடந்து செல்கிறார். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். என் போதனைகள் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இதை மனுஷனால் பெற்றதில்லை, மனுஷனால் கற்றதில்லை என்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. இயேசு கிறிஸ்துவே இதை வெளிப்படுத்தினார் என்பதும் எனக்கு நன்றாக தெரியுது. இருந்த போதிலும் கூட நான் அங்கே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கித்த காரியங்களை எல்லாம் நான் அங்கே போய் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அந்த நேரத்தில் அங்கே 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை இந்த கலாத்தியர் 2 எழுதுகிறார். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படிக்கு என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு. அதாவது தனிப்பட்ட நம்பிக்கை மாத்திரமல்ல, என் போதனையை மூத்த அப்போஸ்தலர்களாக இருக்கக்கூடிய தூண்களாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற அடுத்த வசனத்தில், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து என்று சொல்லுகிறார். இது அப்போஸ்தல அந்த உபதேசத்தோடு கூட என்னுடைய போதனைகள் அது ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு அது சரியாக இருந்தபடினால் அவர்கள் எங்களுக்கு, நீங்கள் புறஜாதிகள் இடத்துல இந்த சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுங்கன்னு எங்களுக்கு வலதுகை கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக போதனைகள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு தனிமையாய் கூவி அநேக தவறான போதனைகளை போதித்து அநேக ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிற அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்திலே நாம் வாழ்கிறோம். வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டிய காலத்தில் வாழ்கிறோம். எல்லா போதனைகளும் கிறிஸ்துவினுடைய மூல உபதேசத்தை கொண்டு சோதித்து பார்க்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர்களின் மூல உபதேசத்தை கொண்டு சோதித்து பார்க்க வேண்டும். இங்கே பிரசங்கிக்கிற தேவனால் அங்கே அப்போஸ்தலனாக மாற்றப்பட்ட பவுல் அப்போஸ்தலனே சொல்லுகிறார், என்னுடைய காரியங்கள் மனுஷனால் பெற்றதல்ல, மனுஷனால் கற்றதல்ல, ஒரு மனுஷன் எனக்கு தந்ததில்லை, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். அப்படி இருந்த போதிலும் கூட நான் என்னுடைய போதனைகளை தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபினிடத்திலும் கேபாவினிடத்திலும் யோவானிடத்திலும் சென்று சொன்னபோது அவர்கள் அவற்றை எல்லாவற்றையும் ஆராய்ந்து
பார்த்து அவைகளை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து எங்களுக்கு வலதுகை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தினார்கள் என்கிற காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 2:20 சொல்கிறார், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார், அவர் ஒருவர் மாத்திரமே மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று சொல்லி உபதேசங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை தெளிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு கேள்வியையும் நமக்கு சொல்லப்படுகிற சத்தியத்தை குறித்து நாம் கேட்டு நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இங்கே முதல்ல அப்போஸ்தலர்களின் உபதேசங்களில் சிலவற்றை குறைத்து ஒரு போதனை அமைந்துள்ளதா என்கிற காரியத்தை நமக்கு போதிக்கப்படுகிற போதனையிலிருந்து நாம் கேள்வி கேட்க வேண்டும். அப்போஸ்தலர்களின் உபதேசத்தில் கொஞ்சத்தை குறைச்சி, அதாவது சிலவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் முழுக்க ஞானஸ்நானம் எது இருக்குயா, கல்லை ஞானஸ்நானமாக எடுத்தான், கல்லை தசமபாகமாக கொடுத்தான், கல்லை காணிக்க கொடுத்தானா, கல்லை ஊழியம் செய்தானா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின்படி அந்த கல்லறை அந்த கல்வாரி சிலுவையின் மத்தியில் அவனுக்குள்ளாக ஒரு உணர்வு உண்டாகிறது. அந்த நேரத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின்படி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான், அவ்வளவுதான். அப்போஸ்தலரின் உபதேசங்களில் சிலவற்றை குறைத்து ஒரு போதனை அமைந்துள்ளதா, அல்லது அப்போஸ்தலரின் உபதேசங்களோடு வேதாகமத்துக்கு எதிராக எதையாகிலும் கூட்டி வைத்திருக்கிறார்களா என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ரெண்டாவது, நாம் ஒருபோதும் உணர்ச்சிகள், அனுபவங்கள், முடிவுகள், அற்புதங்கள் அல்லது மற்ற மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை வைத்து மாத்திரம் உபதேசங்களை சோதித்து பார்க்கக்கூடாது. இதில் நம் உணர்ச்சிகள் இல்லை, அனுபவங்கள் இல்லை, முடிவுகள் தெரியல, அற்புதங்கள், அடையாளங்கள், மக்கள் என்ன சொல்கிறாங்க அதை வச்சு நம்ம உபதேசங்களை சோதித்து பார்க்கக்கூடாது. சத்தியத்தை சோதித்து பார்க்க புதிய ஏற்பாடு தான் நமக்கு முடிவான ஒரு தரமுள்ளதாக இருக்கிறது. அந்த புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் போதனைகளோடு கூட அப்போஸ்தலர்களின் போதனைகளோடு கூட இவைகளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை போதுமானதாக இல்லை என்றும், கிறிஸ்துவில் முதிர்ச்சி நிலை அடைய சபைக்கு தற்காலத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்கன்னா, படிப்பு நிறையா வேணும்னு சொல்கிறாங்க, விஞ்ஞானத்தை குறித்து நிறையா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, தத்துவம் தெரியணும்னு சொல்கிறாங்க, மனோ தத்துவம் வேணுன்றாங்க, இன்னும் புதிய வெளிப்பாடுகளெல்லாம் இன்னும் முதிர்ச்சி அடைகிறதற்கு தேவை. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அவ்வளவு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது, நமக்கு இன்னும் நிறையா வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி புதிய 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 காரியங்களை எல்லாம் சொல்லி மக்களை வஞ்சிக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் பெருகி இருக்கிறார்கள். இன்னும் புதிய வெளிப்பாடுகள் தேவை என்றும் கூறும் எந்த போதனைகளை குறித்தும் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கடைசி நாட்களிலே போதனைகள் நம்மை வஞ்சித்துவிடக்கூடும், நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடும். இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தில் அவரால் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவரிலே நாம் நிலைத்திருந்து அந்த ஆவியானவர் கொடுக்கிற போதனைகளை, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த சத்தியங்கள், எனக்கு சொல்லப்படுகிற சத்தியங்கள் கிறிஸ்துவினுடைய மூல உபதேசங்களுக்கு ஒத்து போகிறதா, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அப்போஸ்தல உபதேசங்களுக்கு ஒத்து போகிறதா என்பதை பார்த்து நூதன உபதேசங்களை தள்ளிவிட்டு வஞ்சிக்கப்படாதபடி நாம் ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழுவோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.